செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி. அத்தியாயம் 21. பொங்கிய பால் கீழே வடியும் முன்பு அடுப்பை அமர்த்தினாள் ரஞ்சனா. பால் பாத்திரத்தை கையோடு மூடி வைத்துவிட்டு சாம்பார் வைக்க பருப்பை குக்கரில் எடுத்தபோது வீட்டின் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. எந்த நேரத்தில் யாரு கதவு தட்டுறது என்ற யோசனையுடன் பருப்பு இருந்த குக்கரை அப்படியே சமையல் மேடையில் வைத்துவிட்டு சென்று கதவை திறந்தாள். லுங்கி டிஷர்ட்டில் வெளியே நின்றிருந்தான் பிரதாபன். தூக்கம் கலைந்த முகம். அவன் இவ்வளவு காலையில் வருவான் என்பதை எதிர்பார்க்காத ரஞ்சனாவிடம் லேசான தடுமாற்றம் நொடியில் வந்து போனது. அவளின் தடுமாற்றத்தை பிரதாபன் காணவே செய்தான். ஆனால் கண்டு கொள்ளாதது போல, இன்னைக்கு இங்கேயும் பால் போட்டாங்க ரஞ்சனா, இந்தாங்க என்று தன் கையில் இருந்த பால் பாக்கெட்டை அவளிடம் நீட்டினான். வாங்க, உள்ள வாங்க என்று திணறி அழைத்தபடி அவன் கையில் இருந்த பால் பாக்கெட்டை வாங்கி கொண்டாள். கதவை நன்றாக திறந்து வைத்து கணவனுக்கு வழிவிட்டாள். பிள்ளைங்க இன்னும் தூங்குறாங்களா ரஞ்சனா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தான். ஆமா, வேலையை கொஞ்சம் முடிச்சிட்டு தான் எப்பவும் எழுப்புவேன் என்றவள் அவன் கொண்டு வந்த பாலை குளிர்சாதன பெட்டியில் வைத்தாள். பாலை காய்ச்சலையா ரஞ்சனா? இல்லை, ஏற்கனவே ஒரு பாக்கெட் பாலை காய்ச்சிட்டேன். உங்களுக்கு காஃபி போடவா சார் என்று கேட்டாள். ஓகே, போடுங்க, நான் போய் பிள்ளைங்களை பார்க்குறேன் என்று படுக்கை அறைக்குள் நுழைந்தான். உள்ளே சென்றவனை பார்த்து பெருமூச்சு விட்டபடி காஃபி போட சென்றாள். காஃபியை கலக்க ஆரம்பித்தவளின் கைகள் லேசாக நடுங்கின. பிரதாபனும் அந்த வீட்டில் இருக்கிறான் என்பதே அவளுக்கு ஒருவித பதற்றத்தை கொடுத்திருந்தது. அவன் இப்பொழுது அவளின் கணவன்தான் என்றாலும் தன் வீட்டில் அவனின் இருப்பை அவளால் இலகுவாகவே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதல் நாள் பிள்ளைகளுக்காக அவனின் வருகையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று தன்னையே தேற்றிக்கொண்டு அவனை வீட்டிற்குள் அழைத்தாலும் அவன் உள்ளே வந்த பிறகு அவளால் இயல்பாக இருக்கவே முடியவில்லை. அவன் பிள்ளைகளுடன் பேசிக்கொண்டும் விளையாடிக்கொண்டும் இருந்தபோது அவர்களுடன் கலந்து கொள்ளாமல் வேலை இருப்பது போல விலகியே இருந்து கொண்டாள். அதிலும் இரவு நெருங்க நெருங்க அவளுள் ஒரு பெரும் தடுமாற்றம் நிலவியது. அந்த வீட்டில் இன்னொரு படுக்கை அறை உண்டென்றாலும் கூட அவனுடன் ஒரே வீட்டில் என்று நினைக்கும் போதே அவளுக்கு மூச்சு முட்டுவது போல இருந்தது. யாரும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று இல்லாமல் அவளாகவே கணவனுக்கும் சேர்த்து இரவு உணவை தயாரித்தாள். அவனுக்கு உணவை எடுத்து வைத்துவிட்டு பரத்திற்கு ஊட்டுவது போல விலகி கொள்ள பிரதாபனும் ஹரிணியும் சேர்ந்து அமர்ந்து உண்டனர். ஹரிணி வளவளவென்று அவளுடன் பேசிக்கொண்டே இருந்தாள். பிரதாபனும் சளைக்காமல் அவளின் பேச்சை கேட்டான். பரத் கூட அன்னையிடம் உணவை வாங்கி உண்டு கொண்டிருக்கும் போதே குடுகுடுவென ஓடிச் சென்று பிரதாபனிடம் மழலையில் ஏதாவது சொல்லிவிட்டு வருவான். அதையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டு முக்கியமாக புரிந்து கொண்டு பிரதாபன் பதில் உரைப்பான். அது ரஞ்சனாவிற்கு வியப்பாக இருக்கும். 2 வயதே ஆகியிருந்த பரத்தின் பேச்சு ரஞ்சனாவிற்கே சில நேரம் புரியாது. ஆனால் பிரதாபன் புரிந்து அதற்கு பதிலும் சொல்வது அவளுக்கு ஆச்சரியத்தை தான் தந்தது. பிள்ளைகள்தான் அவனுடன் சகஜமாக உரையாடினார்கள். ரஞ்சனாவோ அவசியத்திற்கு தவிர அதிகமாக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் பிரதாபன் அப்படி இருக்கவில்லை. ரஞ்சனாவிடம் எப்பொழுதும் போல உரையாடினான். ஆனால் அவளால் தான் இயல்பாக பதில் உரைக்க முடியவில்லை. அவளின் ஒவ்வொரு வார்த்தையிலும் பெரும் தடுமாற்றம் இருந்தது. அவன் 3ஆம் மனிதனாக இருந்தவரை அவனிடம் இலகுவாக பேச முடிந்த அவளால் அவன் இப்பொழுது கணவன் என்ற நிலைக்கு வந்ததும் அவளின் இயல்பு சுத்தமாக தொலைந்துதான் போயிருந்தது. சாப்பிட்ட சிறிது நேரத்தில் பரத் உறங்கிவிட அப்போதே ரஞ்சனாவிடம் பதற்றம் தொற்றிக்கொண்டது. அடுத்து ஹரிணியும் தூக்கம் சொக்கிய விழிகளுடன் அன்னையை உரசிக்கொண்டே இருந்தாள். கட்டில்ல போய் படு ஹரிமா, அம்மா இந்த சாமான்களை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு வந்துடுறேன் என்றாள். நீயும் வா, வந்து கதை சொல்லு என்று அன்னையின் முந்தானையை பிடித்து இழுத்தாள். அம்மா சொன்னா கேட்கணும், அடம் பிடிக்கக்கூடாது என்று குரலை உயர்த்தி அதட்டினாள். சட்டென்று மிரண்டு விழித்தாள் ஹரிணி.
அப்பொழுதுதான் தான் உணர்ச்சி வசத்தில் குரலை உயர்த்திவிட்டது புரிய தவிப்புடன் மகளின் கன்னத்தை வருடி, போ ஹரிமா, போய் படு, அம்மா இதோ வரேன் என்று மகளை சமாதானம் செய்ய முயன்றாள். போ என்று அவளின் கையை பிடித்து தள்ளிவிட்டாள் குழந்தை. தவித்து போனாள் ரஞ்சனா. தன்னுடைய அழுத்தத்தில் மகளை வருத்திவிட்டது புரிந்தது. தங்களை பார்த்து கொண்டு சோஃபாவில் பிரதாபன் அமர்ந்திருக்கிறான் என்பதே அவளை பெரும் பதற்றத்திற்கு உள்ளாக்கியிருந்தது. ஹரிணியும் உறங்கிவிட்டாள். அவனுக்கும் தனக்குமாக உண்டாகும் தனிமையை நினைத்தாலே அவளின் மேனி நடுங்கியது. அதில் உண்டான பதற்றத்தை அவள் பிள்ளையிடம் காட்டியிருந்தாள். பாப்ஸ், இங்க வாடா, நான் கதை சொல்றேன். அவர்களை பார்த்து கொண்டிருந்த பிரதாபன் அழைக்க, தூக்கம் நிறைந்த கண்களை சுருக்கி அவனை திரும்பி பார்த்த ஹரிணி, ஓ, உங்களுக்கு கதையெல்லாம் சொல்ல தெரியுமா அங்கிள் என்று வியப்புடன் கேட்டாள். அவள் கேட்ட பாவனையில் சிரித்த பிரதாபன், ஓ, தெரியுமே என்றான். அன்னையின் முந்தானையை விட்டுவிட்டு குடுகுடுவென அவனிடம் ஓடி வந்தவள், அட்வென்ச்சர் கதை தெரியுமா? எனக்கு அட்வென்ச்சர் கதைனா ரொம்ப பிடிக்கும் என்று கையை ஆட்டி கண்களை விரித்து சொன்னாள். அப்படியா? உனக்கு பிடிச்ச மாதிரியே கதையை சொல்லிடலாமே, வா போலாம் என்று அவளை தூக்கி கொண்டு படுக்கை அறைக்குள் சுவாதீனமாக நுழைந்தான். ரஞ்சனாவிற்கோ அவன் தங்கள் படுக்கை அறைக்குள் சென்றதும் மூச்சடைப்பது போல் இருந்தது. இதற்கு முன்பு தங்கள் படுக்கை அறைக்குள் அவன் வந்திருக்கிறான் என்றாலும் அப்பொழுது இருந்த சூழ்நிலையும் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையும் முற்றிலும் வேறல்லவா? ரஞ்சனாவிற்கு வேலையே ஓடவில்லை. எப்பொழுதும் வேலைகளை விரைந்து முடித்துவிட்டு பிள்ளைகளின் அருகில் சென்று அவர்களை தூங்க வைப்பவளின் கால்கள் நின்று நகராமல் சண்டித்தனம் செய்ய சமையல் அறையே சுற்றி சுற்றி வந்தாள். பிரதாபன் கதை சொல்வதும், அச்சுச்சோ, அப்புறம் என்ற ஹரிணியின் கதை கேட்கும் பாவனையும் வெளியே வரை கேட்டது. பின் மகளின் குரல் என்று தேய்ந்து கொண்டே போவதும் கேட்டது. மகளும் உறங்கிவிட்ட பிறகு என்ற கேள்வி ரஞ்சனாவை மிரட்ட சமையல் மேடையை அழுத்தமாக பிடித்தபடி அப்படியே நின்றவளுக்கு காலடி ஓசை தன்னை நெருங்கியது கூட கேட்கவில்லை. ரஞ்சனா என்ற கணவனின் குரல் சமையல் அறை வாயிலில் கேட்டதும் தூக்கி வாரிப்போட திரும்பினாள். ஹேய், என்னாச்சு? நான் தான் ரஞ்சனா என்று அமைதிப்படுத்தியவன், பாப்ஸ் உறங்கிட்டா, வேலை முடிஞ்சதுன்னா நீங்களும் போய் படுங்க, நான் என் வீட்டுக்கு போயிட்டு மார்னிங் வரேன் என்றவன் பார்வை தன்னை துளைக்கின்றதோ என்ற ஐயம் அவளுக்கு வந்தது. அவளின் எண்ணம் சரிதான் என்பது போல, என்கிட்ட இவ்வளோ பதட்டம் தேவையில்லை ரஞ்சனா, ரிலாக்ஸா இருங்க என்று சொல்லிவிட்டு சென்றான் அவன். அவளின் பதற்றத்தை கண்டு கொண்டான் என்பது அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் தன்னை புரிந்து கொண்டானே என்ற நிம்மதியும் வந்தது. இப்பொழுது காலையில் விடிந்ததுமே வந்துவிட்டவனுக்கு தயக்கத்துடன் தான் என்றாலும் காஃபியை எடுத்துக்கொண்டு படுக்கை அறைக்குள் சென்றாள். படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த பிள்ளைகளின் அருகில் அமர்ந்து அவர்களின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் பிரதாபன். அவனின் முகத்தில் அவ்வளவு கனவு கொட்டி கிடந்தது. ஏதோ பொக்கிஷத்தை பார்ப்பது போல் குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து கொண்டே அருகில் சென்றவள், சார், காஃபி என்று குரல் கொடுத்தாள். அதில் கலைந்தவன், தேங்க்ஸ் ரஞ்சனா என்று சொல்லி வாங்கி கொண்டதும் அறையை விட்டு செல்ல போனவளை, ரஞ்சனா ஒரு நிமிஷம் என்று நிறுத்தினான். சார் என்றபடி அவள் கேள்வியுடன் நிற்க, இதுக்கு தான் நிற்க சொன்னேன். சார் எதுக்கு? வேண்டாமே என்றான். சார், அது அவள் தயங்க, இந்த வீட்டோட இந்த உறவோட ஒன்றனோன்னு நினைக்கிறேன் ரஞ்சனா. ஹரிணியோட அங்கிள் மட்டும் இல்லை, உங்கள் சாருங்கிற அழைப்பும் என்னை இந்த வீட்டை விட்டு தள்ளி நிறுத்துது. ஹரிணி சின்ன பிள்ளை, அவளுக்கு புரியும்போது புரியட்டோன்னு விட்டுட்டேன். ஆனால் உங்களுக்கு என்றவன் அப்படியே நிறுத்திவிட, உனக்கே புரிய வேண்டாமா என்று அவன் கேட்பது போல் இருந்தது. சார் என்றவளுக்கு அடுத்த வார்த்தை வரவில்லை. இது என்று பிரதாபன் ஆட்சேபனையாக ஆரம்பித்தபோது லேசாக சினுங்கிக் கொண்டே புரண்டு படுத்தான் பரத். பரத் பரத் எழுந்துட்டான் என்ற ரஞ்சனா கட்டிலில் பிரதாபன் அமர்ந்திருந்ததால் அவனை தாண்டி சுவரோரமாக படுத்திருந்த மகனை தூக்க முடியாமல் தடுமாறி நின்றாள். நான் தூக்குறேன், நீங்க போய் அவனுக்கு பால் எடுத்துட்டு வாங்க என்று கையில் இருந்த காஃபி கப்பை மேஜையின் மீது வைத்துவிட்டு
எட்டி பரத்தை தூக்கி கொண்டான். ரஞ்சனா தயக்கத்துடன் அங்கிருந்து நகர, ஹோய் பரத்கண்ணா, குட் மார்னிங் என்று சொல்லிக்கொண்டே தூக்க கலக்கத்தில் கண்களை கசக்கி கொண்டிருந்த பரத்தின் நெற்றியில் முத்தமிட்டான். பிரதாபனை தன் வீட்டில் பார்த்ததும் முதலில் புரியாமல் முழித்த பரத் பின் மலர்ந்து சிரித்து அவனின் தோளில் தலையை சாய்த்து கொண்டே, அம்மா காணோ என்று கேட்டான். அம்மா வேணுமா? அதோ அம்மா வந்தாச்சு என்று அறைக்குள் கையில் பால் சிப்பருடன் நுழைந்தவளை காட்டினான். அவனை என்கிட்ட கொடுங்க, நீங்கள் உங்கள் காஃபியை குடிங்க சார், நான் அவனை பார்த்துக்கிறேன் என்று சிப்பரை கட்டிலில் வைத்துவிட்டு மகனை கேட்டு கையை நீட்டினாள். பிரதாபனும் பரத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு தனது காஃபியை எடுத்து பருக ஆரம்பிக்க, மகனை குளியல் அறை தூக்கிச் சென்று சுத்தம் செய்து முகத்தை தண்ணீரால் துடைத்தபடி அழைத்து வந்து கட்டிலில் அமர்ந்து மகனை மடியில் வைத்துக்கொண்டு சிப்பரை எடுத்து கொடுத்தாள். பரத் வேகமாக பருக ஆரம்பிக்க தான் குடித்த காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினான் பிரதாபன். அதன் பிறகே நிம்மதியாக மூச்சை இழுத்து விட்டாள் ரஞ்சனா. பிரதாபன் இருக்கும் இடத்தில் அவளால் இலகுவாகவே இருக்க முடியவில்லை. ஒரு நாளைக்கே இப்படி என்றால் வரும் காலம் என்று நினைக்கும் போதே மூச்சடைத்தது. பரத் பாலை குடித்த சிறிது நேரத்திலேயே ஹரிணியும் எழுந்துவிட அவளையும் அழைத்துச் சென்று சுத்தம் செய்து அழைத்து வந்தாள். அம்மா பசிக்குதுமா என்று ஹரிணி வயிற்றை தடவ, அம்மா உனக்கு பாலை ஆற வச்சிருக்கேன், வா கிச்சனுக்கு போய் குடிக்கலாம் என்று 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு சமையல் அறைக்கு வர, அங்கே வேலை செய்து கொண்டிருந்த பிரதாபனை எதிர்பார்க்காமல் அப்படியே நின்றுவிட்டாள். ஹாய் அங்கிள், நீங்களா சமைக்கிறீங்க? அவனை கண்டதும் துள்ளிக்கொண்டு போய் அவனின் காலை கட்டி கொண்டாள் ஹரிணி. பாப்ஸ் எழுந்தாச்சா? குட் மார்னிங் என்று சொல்லிக்கொண்டே தன் காலை கட்டி இருந்தவளை தூக்கி சமையல் மேடையில் அமர வைத்தான். சமைக்கலடா பாப்ஸ், காயெல்லாம் வெட்டி வச்சேன் என்றான். ரஞ்சனா சமையலுக்கு எடுத்து வைத்திருந்த காய்களை எல்லாம் அவன் வெட்டி வைத்திருந்தான். நான் வந்து செஞ்சிருப்பேனே சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்று தயக்கத்துடன் கேட்டபடி மகனுடன் வந்தாள். இதில் என்ன சிரமம் இருக்கு? நான் வழக்கமாக செய்கிற வேலை தானே, நீங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க, நானே சமையலை முடிச்சிடுறேன், இன்னைக்கு ஏன் சமையலை சாப்பிட்டு பாருங்க என்றான். இல்லை வேணாம் சார் என்று ரஞ்சனா வேகமாக மறுக்க, ஐயோ அம்மா, அங்கிள் தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டாருல்ல, நீ அவளை ஷேர்லாம் சொல்லக்கூடாதுமா என்று ஹரிணி மழலையில் சொல்லி ஏதோ நகைச்சுவையை சொன்னது போல கிங்கினி நாதமாக சிரித்தாள். பிரதாபனும் ரஞ்சனாவும் சட்டென்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதிலும் ரஞ்சனாவின் முகத்தில் என்ன உணர்வை காட்டுவது என்று அறியாத திகைப்பு. பிரதாபன் முகத்தில் மென் புன்னகை. அப்படியா பாப்ஸ், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உனக்கு புரிஞ்சுதா என்று பிரதாபன் புன்னகையுடன் கேட்க, ஓ என்று தலையை வேகமாக ஆட்டியவள், நேற்று கோயிலில் அம்மா கழுத்தில் ஒரு செயின் போட்டிங்க, அது தாலி தானே, அதை போட்டால் கல்யாணம்னு தெரியுமே, ராமா தாத்தாவும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னு காஞ்சா பட்டிக்கிட்ட சொன்னாங்களே, நான் கேட்டேனே என்று கதை சொல்லும் பாவனையில் கையை ஆட்டி கண்களை விரித்து சொன்னாள் ஹரிணி. ஹரிணி பாப்ஸுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கே, குட் கேர்ள் என்று மெச்சியபடி அவளின் நெற்றியில் லேசாக முத்தமிட்டான் பிரதாபன். ஹாய், இப்போ மட்டும் நீங்கள் எனக்கு முத்தம் தரீங்க, முன்னாடி ஒரு நாள் நான் கேட்கப்போ நீங்கள் தரலையே. இப்போ கொடுக்கலாம், இப்போதான் நீ என் பொண்ணாயிட்டியே என்றான் சிரிப்புடன். நான் நான் உங்கள் பொண்ணா என்று ஹரிணி கேட்க, ஆமா என்று தலையை அசைத்தான் பிரதாபன். அப்படியாமா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள அன்னையிடமும் கேட்டாள். அவர்கள் இருவரின் பேச்சுவார்த்தையிலும் ஏற்கனவே ரஞ்சனா வாயடைத்து போய் நின்றிருந்தாள். இதில் மகள் வேறு கேள்வி கேட்க அவளால் சட்டென்று பதில் உரைக்க முடியவில்லை. பிரதாபனோ அவள் என்ன சொல்லப் போகிறாள் என்ற ஆவலை கண்களில் தேக்கி வைத்துக்கொண்டு ரஞ்சனாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். மகளும் கேள்வியுடன் அன்னையை பார்த்து கொண்டிருந்தாள். இப்பொழுது பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் ரஞ்சனாவிற்கு ஏற்பட, ஹாம் என்பது போல தலையை மேலும் கீழுமாக அசைத்தாள் ரஞ்சனா. பிரதாபனின் முகம் சூரியனை கண்ட தாமரையாக மலர்ந்து போயிற்று. இன்னும் பேச்சு எப்படியெல்லாம் நீளுமோ என்று ரஞ்சனா பயந்து கொண்டிருந்த போது வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. நான் போய் பார்க்குறேன் என்ற பிரதாபன், வா கண்ணம்மா, நாம போய் யார் வந்திருக்கான்னு பார்ப்போம் என்று ரஞ்சனாவிடம் இருந்தவனை சுவாதீனமாக தூக்கி கொண்டு வாசலை நோக்கி நடந்தான்.
அவனின் இயல்பில் ரஞ்சனாதான் இயல்பை தொலைத்து நின்றிருந்தாள். அவளை மேலும் யோசிக்க விடாமல் ஹரிணி பசிக்கிறது என்று சொல்ல அவளை கவனிக்க ஆரம்பித்தாள். லதா வேலைக்கு வந்திருக்க அவருக்கு கதவை திறந்து விட்ட பிரதாபன் பரத்துடன் படுக்கை அறைக்குள் நுழைந்து விட்டான். லதாவிற்கு வேலையை சொல்லிவிட்டு ஏதோ எடுக்க ரஞ்சனா வந்தபோது குளியல் அறையிலிருந்து தண்ணீர் சத்தம் கேட்டது. பிரதாபன், பரத் இருவருமே அறையில் இல்லை என்பதால் இருவருமே குளியல் அறையில்தான் இருக்கிறார்களா என்று தெரிந்து கொள்ள, பரத் என்று குரல் கொடுத்தாள். மா, பரத் குளிக்குது என்று உள்ளிருந்து பரத்தின் மழலை குரல் வந்தது. அதற்குள் லேசாக கதவை திறந்து எட்டி பார்த்த பிரதாபன், நான் அவனை குளிக்க வச்சிட்டு இருக்கேன் ரஞ்சனா, அவனுக்கு ஒரு மாத்து ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வச்சிடுங்க என்றான். நீங்க எதுக்கு என்று ஆரம்பித்தவள் அவனின் பார்வையில் அப்படியே கப்பென்று வாயை மூடிக்கொண்டாள். பிள்ளைகள் குளிக்க உதவி செய்து உடை மாற்றி ரஞ்சனாவிற்கு வேலை வைக்காமல் தானே பார்த்து கொண்டான். லதாவிற்கும் உதவி செய்து பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக எப்பொழுதும் அல்லாடுவாள் ரஞ்சனா. ஆனால் இன்று பிரதாபனே பிள்ளைகளை பார்த்து கொள்ள அவளுக்கு நேரம் ஆசுவாசமாகவே சென்றது. அன்று இருவரும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதால் மதியத்திற்கு அவனுக்கும் சேர்த்தே சமைக்க வேண்டுமா என்று சந்தேகம் ரஞ்சனாவிற்கு வந்தது. அதிலும் லதாதான் சேர்த்து சமைக்க வேண்டுமா என்று கேட்டார். பிரதாபன் எப்போதும் மதியம் வெளியேதான் சாப்பிடுவதை கண்டதால் அவனிடம் சென்று கேட்டாள். எனக்கும் சேர்த்தே செய்யுங்க ரஞ்சனா, 2 நேரம் நானே சமைப்பேன், ஒரு நேரம் மட்டுமாவது வேற ருசி பார்க்கலான்னு தான் வெளியில் சாப்பிடுவேன், இனி அதுக்கு அவசியம் இருக்காது தானே என்று கேட்டான். தலையை அசைத்து ஏற்றுக்கொண்டவள் அவனுக்கும் சேர்த்தே சமைத்து டப்பாவில் எடுத்துக்கொண்டாள். தன் வீட்டிற்கு சென்று பிரதாபன் குளித்து தயாராகி வந்ததும் காலை உணவை சேர்த்தே உண்டனர். அங்கிள், என்னை இன்னைக்கு நீங்கள் கொண்டு போய் ஸ்கூலில் விடுறீங்களா என்று ஆவலுடன் கேட்டாள் ஹரிணி. அதுக்கென்ன என்று பிரதாபன் சொல்லி முடிக்கும் முன் ரஞ்சனாவின் குரல் குறுக்கிட்டது. பேசாம இரு ஹரிமா, அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது, உனக்கு தான் வேன் வருதுல, அப்புறம் என்ன என்று மகளை அதட்ட ஹரிணியின் முகம் சூம்பி போக பிரதாபனின் முகம் இறுகி போனது. அவனை கவனிக்காமல் சாப்பிட்டு எழுந்த ரஞ்சனா, சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரி, அம்மா போய் வேனில் ஏற்றி விட்டுட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டே மகளின் சாப்பாட்டு பையை எடுத்து சமையல் அறைக்கு சென்றாள். ஹரிணி பிரதாபனை பாவமாக பார்க்க அவளின் தலையில் கையை வைத்து லேசாக ஆட்டிவிட்டு தானும் சாப்பிட்டு எழுந்தான் பிரதாபன். சமையல் அறையில் கையை கழுவிவிட்டு ரஞ்சனாவின் கையில் இருந்த ஹரிணியின் உணவு பையை பறித்து கொண்டான். அவள் திகைத்து பார்க்க, நாம பேங்க் போகும்போது பாப்ஸையும் ஸ்கூல்ல டிராப் செஞ்சிடலாமே ரஞ்சனா என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு செல்ல, என்ன தானும் அவனுடன் செல்ல வேண்டுமா என்று தான் திகைத்து பார்த்தாள். அவளுக்கு யோசிக்க நேரமே கொடுக்காமல் அடுத்து வந்த நேரத்தை எல்லாம் பிரதாபன் தன் கையில் எடுத்துக்கொண்டான். பரத் கன்னத்தில் முத்தமிட்டு அவனை கவனமாக கவனித்துக் கொள்ளும்படி லதாவிடம் சொல்லிவிட்டு ரஞ்சனா மற்றும் ஹரிணியுடன் கிளம்பினான். அவளை மட்டும் டிராப் பண்ணிட்டு வாங்க சார், நான் வழக்கம் போல பஸ்ல போயிடுறேன். காரின் அருகில் வந்ததும் ரஞ்சனா மறுப்பு தெரிவிக்க, ஏறுங்க ரஞ்சனா என்ற அழுத்தமான பதில்தான் வந்ததே தவிர அவனிடம் வேறு பேச்சு வரவில்லை. அந்த அழுத்தம் அவளையும் ஆட்கொள்ள அதற்கு கட்டுப்பட்டு அவனுடனே சென்றாள். காரில் பள்ளி போகும் கொண்டாட்டத்தில் இருந்தாள் ஹரிணி. பெரியவர்கள் சலசலப்பு அவளின் கவனத்தை கலைக்கவே இல்லை. ஹரிணியை பள்ளியில் விட்டுவிட்டு இருவரும் இணைந்து வங்கி சென்று இறங்கினர். அப்போது மட்டுமல்ல, அடுத்து வந்த ஒரு வாரமும் ரஞ்சனா எல்லாவற்றிற்கும் மறுப்பு தெரிவிப்பதும் பிரதாபன் அழுத்தமாக காரியத்தை சாதித்துக் கொள்வதும் நடந்து கொண்டே இருந்தது. ஒரு வார முடிவில் அதற்கு மேல் ரஞ்சனாவின் மறுப்பை பிரதாபனால் இயல்பாக எடுத்துக்கொள்ளவே முடியவில்லை. இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்று நினைத்தவன் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் வழியில் காரை ஓரம் கட்டி நிறுத்தினான் பிரதாபன். ரஞ்சனா கேள்வியுடன் பார்க்க அவளின் புறம் நன்றாக திரும்பி அமர்ந்தவன், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ரஞ்சனா என்று கேட்டான். அவன் முகத்தில் கோவத்தின் பிரதிபலிப்பு. திடீரென அவனிடமிருந்து வந்த கேள்வி ஏன் என்று ரஞ்சனாவிற்கு புரியவில்லை. நான் ஒன்றும் உங்களுக்கு கட்டாயத்தாலி கட்டலையே, உங்க சம்மதத்தோடு தானே நம்ம கல்யாணம் நடந்தது, அப்புறம் என்ன என்று அவன் முடிக்கும் முன்பு, உங்களுக்கு சம்மதம் சொல்லியிருக்க கூடாதுன்னு இப்போ ஃபீல் பண்றேன் என்று சொல்லி அவனை தலைக்குப்புற கீழே தள்ளினாள் ரஞ்சனா.